அதை அப்படியே வச்சுட்டு போ. ஏன் வலிமா? நீ என் அண்ணி போட்டோவை தொடறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் நான் ஏன் தொடக்கூடாது? அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? வேணான்னா விட்டுரு வீரா. இதுக்கு தேவையில்லாம பேச்ச வளர்த்துட்டு இருக்க. இவங்க ஏன் மாமியார் தானே, எனக்கு என்ன உரிமை இல்லைங்கிறீங்க? நிறைய உரிமை இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அதுதான் ஏன்னு கேக்குற வலிமா. ஏன்னா என் அண்ணி ரொம்ப நியாயமானவங்க. நீயும் அதே மாதிரி இருப்பன்னு நினைச்சுதான் உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் நான் கொடுத்தேன். ஆனா உன் நியாய தர்மம் எல்லாம் உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காணாம போச்சுல்ல. இதுக்கப்புறம் என்னால உன்னை பழைய மாதிரி பார்க்க முடியாது. நீ அண்ணி போட்டோவை தொட வேணாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேணாம், வச்சுட்டு போ. வலிமா என்னம்மா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஏன் வலிமா இப்படி பேசுறீங்க? நான் உன்னை நம்ப தயாரா இல்ல வீரா, அவ்வளவுதான், வச்சுட்டு போ. வீரா, வீரா, இவளுக்காக நீ நம்ம தங்கச்சியை அடிக்க கூடாது. என்ன அக்கா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்துகிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொல்லி நாடகம் போடுறீங்களா? ஐயோ, இப்படி எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை என் கிட்ட இருந்து பறிச்சு அவகிட்ட கொடுக்க பாக்குறீங்களே. விஜய், நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ அப்படிலாம் பேசக்கூடாதுமா. மாமா, நீங்க இருக்கிற தைரியத்துலதான் மாமா நான் இங்க இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சாதகமா இல்லையே. இவைய வாழ்க்கைய பறிச்சுட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு மாமா. டேய், இந்த வீடு நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? அப்பா, இவன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு இப்படிதான் இருக்கும். என்ன பேசுறான் பாத்தியா? கார்த்தி, பாத்தியா? உன்னால இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா? இந்த மாதிரி நீ அசிங்கப்படுறத பாக்குறதுக்காடி நாங்க இங்க இருக்கோம். உனக்கு இதெல்லாம் கேவலமா தெரியல? நம்ம அண்ணன் உன்னை இப்படியா வளர்த்துச்சு? இதுக்காக வாடி உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். நீ எப்படி எல்லாம் வரணும்னு எவ்வளவு கனவு கண்ணு தெரியுமா? எல்லாத்தையும் செதச்சிட்டியேடி. ஏய், ஒரு பையனுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறதுல அசிங்கமா இருக்குடி. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? இனி நீங்க இருக்க பாப்பலாம். நான் வரமாட்டேன்க்கா. பிருந்தா, அப்புறம் நான் உன்னை அடிச்சு கொன்றுவேன். ஒழுங்கா என் கூட வந்துரு. வீரா, வீரா சொல்றது கேளு வீரா. கார்த்தி, நான் டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்க வராதீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் இவன் ஏன் கூடவே இருக்கட்டும். ஒழுங்கா வந்துரு. அக்கா, நான் வரல. பிருந்தா, ஒழுங்கா வா. கூட்டிட்டு போ. அக்கா விடுக்கா. வெள்ளி, எல்லாம் சரியான வரைக்கும் விஜய் உன் கூடவே இருக்கட்டும். மாமா வேணாம் மாமா, நான் இங்கே இருக்கேன். விஜய், நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நான் சொல்றத கேளுமா. வெள்ளி, விஜய் கூட்டு போ. மாற இங்க இல்ல, பிருந்தா மட்டும் தான் இருக்கா. ஒரு நிமிஷம் வலிமா. ஏமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏமா இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க? வலிமா, நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? என் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டீங்கல்ல. அம்மா, நீங்க இப்படி
வெறுக்கிறத தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அழுதுகிட்ட ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட வரும்போது அந்த அம்மா அந்த குழந்தைய அரவணைக்காம தள்ளி போன்னு சொன்னா எப்படிமா அந்த குழந்தை ஃபீல் பண்ணும்? வலிமா, இந்த வீட்டுல நீங்க தான் என்னோட அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா நீங்க என்ன எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எனக்கு யார நம்புறது?